ஒரு குட்டி பேக்கிங் விளாக் பார்க்கலாமா? இந்த ப்ரௌன் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க ப்ரௌனி வந்து 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ராகி ஃபட்ஜி ப்ரௌனி. இது என்னோடய கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து செகண்ட் டைமாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்லாப் கேட்டிருந்தாங்க. ஈத்க்கு வந்து கட் பண்ணுறதுக்காக அதை நானே கொண்டு போய் இங்கேருந்து ஒரு என்னோடய லொக்கேஷன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டு போய் கொடுத்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பைக்கில் ஜெட் மாதிரி பறப்பாங்களே, அதை நான் டிக்கியில் வச்சுருந்துருக்கும் போல் அந்த ஸ்லாப்லாம் நொறுங்கிட்டு அதை கவனிக்காமல் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் கேக்கை வந்து கட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி நொறுங்கி போயிருக்கு, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, ஆனால் நான் கட் பண்ண நினச்சேன், இப்படி நொறுங்கி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சிஸ், அப்போ இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்காக ஒரு 100 ருபீஸ் வந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஸ்வீட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நேற்று நான் வந்து பக்கத்தில் தென்காசிக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து ப்ரௌனி தர முடியுமா, ஆனால் ராகியில் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி பக்கத்தில் தானே 5 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் அவங்க வந்து 1 ஹவரில் வந்து செஞ்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பீடாக செஞ்சு போய் கொடுத்தாச்சு. இந்த ப்ரௌனிஸ் பார்த்திங்களா, நம்ம ராகி வித் நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கோம். அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இந்த ராகி ப்ரௌனியை நான் இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். இந்த ஆஃபர் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான், நானே வந்து டெலிவரி பண்ணிடுவேன். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.